கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த கிருபையின் வரங்கள். ஹல்லேலூயா. சம்பூர்ணமா இது பெர்ஃபெக்ட் கம்ப்ளீட்டா நமக்கு ஆசீர்வாதத்தை தர இருக்கிறார். சகலவித நற்கிரைகளை பெருகுகிறவர்களாகவும் அவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, கொரிந்திய சபைக்கு ஆண்டவர் அப்போஸ்தலர் பவுல் வழியாய் ஆண்டவர் கொடுக்கிற வசனம், நீங்க எல்லா கிருபைகளையும் பெற வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் தர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிற இது ஆலோசனை மாத்திரம் அல்ல, நமக்கும் தேவ வாக்கின் மூலமாய் நம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். தேவனுடைய காரியத்துல நாம் எப்படியாக இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய நேரங்கள் எதற்காக செலவிடுகிறீர்கள்? சமயங்களை எதற்காக செலவிடுகிறீர்கள்? சபைக்கு செய்யும் காரியங்கள், காணிக்கை கொடுக்கும் காரியங்களில் எல்லாவற்றிலும் நம் தேவனை திருப்திப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோமா? நம் தேவன் நம் மேல சந்தோஷமா இருக்கிறாரா? எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் பெர்ஃபெக்டா நமக்கு கொடுக்க அவர் சித்தம் இருக்கிறவரா இருக்கிறார். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருடைய காரியங்களில நாம் தாராளம் குணம் உண்டவர்களா இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பண்பு நமக்கு இருக்கிறதா? அன்பு இரக்கம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. நற்குணம் கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஏழை சகோதர சகோதரிகளுக்கு நாம் ஆண்டவர் தாமே கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு ஈந்தளிக்க நமக்கு கிருபை பாராட்டுகிறார்களா? ஹல்லேலூயா. சிந்திப்போமா? ஆண்டவரே, எங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வச்சிருக்கிறீங்களே ஏசப்பா. சகலவித கிருபையில் பெருக செய்ய வல்லவரா வச்சிருக்கிறீங்களே ஏசப்பா. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தீன்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை கிருபை அப்பா, உங்களுடைய வல்லமை அப்பா எங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் நாங்கள் எல்லாவித ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த கிருபைகளை மற்றவர்களுக்கு நாங்கள் உதவ எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. உங்களுடைய அபண்டன்ஸ் கிரேஸ் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உங்களுடைய அபண்டன்ஸ் டேஸ் எங்களுக்கு போதும் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா ஃபுல் ஹார்ட்டோட கூட கர்த்தாவே, ஃபுல் ஜெனராசிட்டியோடு கூட கர்த்தாவே உங்ககிட்ட நாங்க வரோம் ஏசப்பா. நீங்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஏராளமான நன்மைகளை தருவீர் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வசனத்தின் மூலமாய் எங்களை எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் கர்த்தாவே சகலவித நற்கிரியைகளை பெருகுகிறவர்களாகும்படியாய் கர்த்தாவே உமக்காக ஓட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களுடைய சமயங்களை உமக்காக செலவிட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கேட்போம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், நம்ம தகப்பன் கிட்ட கேட்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்யாமல் வேற யாருக்குங்க செய்ய போறாரு? வாலிப பிள்ளைகளே, நீங்க கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு தாங்க ஏசப்பா. நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் எங்களுக்கு திராணியே தாங்க. நீங்க கொடுக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பகிர்ந்து கொடுக்க கிருபை தாங்க ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபையா எங்களை நடத்துங்கன்னு கேட்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்னா கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. bless you abundantly சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன? வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாத தேவன். அவரை நம்மளதான் நம்ம பிளஸ் பண்றேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. வேற யாருமே இல்லை. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். 119 சங்கீதம் 2ஆம் வசனத்துல அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நம்ம தேடணும் முழு இருதயத்தோடு. அவருடைய அபண்டன்ஸ் கிரேஸ், அவருடைய ப்ரொவிஷன்ஸை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய அந்த விசுவாசம், நற்கிரியைகள் நம்மளுக்குள்ள காணப்பட வேண்டும். அதை நம்மை பார்க்கிறவர் நம் கிறிஸ்துவை நமக்குள்ள பிரதிபலிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஜெபிப்போமா? கிருபையுள்ள கர்த்தாவே, வல்லமுள்ள தேவனே, மகிமையின் பிதாவே, ஹல்லேலூயா. எங்களை சமர்ப்பிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட கர்த்தாவே சம்பூர்ணம் உடையவராய் ஆண்டவரே சகலவித நற்கிரைகள்
கிருபைகளில கர்த்தாவே நாங்கள் பெறுகிறவர்களாய் ஆண்டவரே சுத்த இருதயத்தை நிலவரமான ஆவியை எங்களுக்குள்ள புதுப்பிங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வியாதிஸ்தருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. அப்பா அவருடைய சமயங்கள் உமக்காக செலவிட கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நீரே சர்வ வல்லவர் என்பதை அறியட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய வருகைக்காய் உம்முடைய தேவ ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய பொற்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும் ஏசப்பா. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, my dear children.